ஜெய், கூந்தல் சாப்பிட்ருக்கீங்களா? கூந்தலா? கூந்தல் எப்படி சாப்பிட முடியும்? இந்த கனவா மீனை தான் மலையாளத்தில் கூந்தல்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? அப்பா சாப்பிடுவேன். இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் இந்த கூந்தல் நரைச்சது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கி விடுங்க. இப்போ இது கூட தக்காளி, இந்த மசாலா போட்டு வதக்கி விடுங்க. கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து லேசாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கனவா மீனில் இந்த ஸ்டஃபிங்கை முக்கால்வாசி ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம கனவாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மசாலாலாம் ஒரு பவுலில் போட்டு கூடவே கொஞ்சம் ஆல் பர்பஸ் ஃப்ளோரையும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மசாலாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த கனவாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 6 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி அவ்வளோதான். கேரளா ஸ்டைல்லே சொல்லணுன்னா அடிபொலியான கூந்தல் நரைச்சது ரெடி.